என்ன சொல்றது, முதல் நான் என்ன சொன்னேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அவங்க எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் கலங்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுறவங்கள தேவதூதன் சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவர்களை அவர் என்ன செய்வார், அவங்க பாக்கியவானா இருப்பாங்க வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்களை பஞ்சத்தில் விடுவிக்கவும் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் உணர்த்தி கொடுத்தார். என்னன்னா, இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளணும். எந்த காரியத்திலும் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு எந்த காரியத்தில் பயப்படக்கூடாது. தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை காத்து அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம நினைவாயிருப்பார். கர்த்தரை, அதாவது தாவீது சொல்றார், கர்த்தரை நான் இப்பொழுது என் வலது பாரசத்தில் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்க